ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கிறேன். ஸோ நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனலில் எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து இந்த சேமியா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாப்பிட்டுருப்போம். ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்பேற்பட்ட சேமியா வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன மாதிரியான வெரைட்டியில் சேமியாலாம் கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அதாவது சூப்பரான ஒரு கப்புலாகவே கிட்டத்தட்ட 10 வருஷ காலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய ஷிவானி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த ஒரு யூனிட்டோட உரிமையாளர்கள் தான் சந்திக்க போகிறோம். ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கூட டிலேவே இல்லாமல் இதோ ரிவீல் பண்ணிடுறேன். வணக்கம், என் பேர் வந்து கோபிநாத். என் பேர் வந்து அனிதா. நாங்கள் வந்து ஷிவானி ஃபுட் ப்ராடக்ட்னு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம். 2013 11 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு 11 ப்ராடக்ட் வரை இருக்குது. சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா, சிறுதானிய சேமியா, வரகரிசி, திணையரிசி, கருப்பு கவுனி, சிகப்பு சோளம், மக்காச்சோளம், கொள்ளு, கம்பு, இந்த மாதிரி எல்லா சிறுதானிய சேமியாக்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுபோக கஸ்டமர் என்னென்ன சேமியா கேட்குறாங்களோ அவங்க ஆர்டருக்கு தகுந்தாப்புல சின்ன பேக்கிங்லேருந்து பல்க் குவான்டிட்டி எவ்வளோவுமே ஒயிட் லேபிளிங் அந்த மாதிரி எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாமே நம்ம ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லூஸ்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ. ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள். சாருக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருந்து 2 பேருமே நடத்திட்டீங்க. ஸோ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வடகம், வத்தல், அப்பளம் இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட ஜேர்னி வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து நாங்கள் அடுத்த இது லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் வந்து இறங்கணும். ஸோ இந்த சேமியா ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே நான் தான் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே யூனிட் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிறேன். அது போக அவங்க வந்து வடகம், வத்தல், அப்பளம் அதை யூனிட் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 யூனிட்டையுமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேமியா தவிர்த்து வேறு எதுவும் நம்ம எதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டான்னு 2 பண்ணுறோம். அதில் 10 கிராம்ஸ் மசாலாவோடு இருக்கும். ஓகே ஓகே. அது வந்து நம்ம நூடுல்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில்லி பரோட்டான்றது 10 கிராம்ஸ் மசாலாவோட இருக்கும். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது, கெமிக்கல் எதுவுமே கிடையாது, நேச்சுரலாக பண்ணுறது தான். இது வந்து மைதானா புரோட்டா மைதான்னு சொல்ல கிடையாது, நம்ம பேக்கரி மைதான் இருக்கும். பிஸ்கட்டு, அந்த ஜூஸ் பொரி இந்த மாதிரி பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத மைதா. இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான். ரோஸ்டட் சேமியா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக 2 பேருமே இந்த பிஸ்னஸில் இருக்கிறனால உங்களுக்கான ஃபேமிலி டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? ஃபேமிலியும் பார்க்கணும், பிஸ்னஸும் பார்க்கணும், அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி பண்ணுறீங்க? இல்லை, நான் ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிருவேன். ஓகே. ஸோ எந்திரிச்சு இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் ஜாயிண்ட் எல்லாமே சேர்ந்து பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் காலேஜ்க்கு அனுப்பிட்டு ஸோ 9:45 நாங்கள் வீட்டிலேருந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ 10 o'clock கம்பெனி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ 10 o'clockலேருந்து நான் என்னோட டியூட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அவங்க வந்து வெளி வேலையெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களும் நானும் வேலையை டிவைட் பண்ணிக்குவோம், பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு ஸோ நாங்கள் வந்து டிவைட் பண்ணி பிரிச்சனால தான் எங்களால் வந்து எந்த வேலையுமே வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. நீங்கள் ஆரம்பித்த டைமுக்கும் இப்போக்கும் இருக்கக்கூடிய அந்த அப்கிரேடேஷன், நம்மளோட பிஸ்னஸோட முன்னேற்றம் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ ப்ராடக்ட்டு நம்ம ப்ராடக்ட்டு ஷிவானி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட ப்ராடக்ட்டுன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு தான் நம்ம குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணுறோம். காம்படிஷன்றது ஜாஸ்தி தான் இருந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் நிற்கிறதுன்றது பெரிய விஷயம்தான். ஆனால் குவாலிட்டி பேஸ்டு நம்ம பிராண்டு உதயாஸ்னு பிராண்டு, ஷிவானி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி பேர். இதை வாங்கிட்டாங்கன்னா நம்ம குவாலிட்டியை வச்சு இதுதான் வேணும்னு வாங்குற கஸ்டமர்னு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். தரம் என்றைக்குமே நம்ம பொருள் வந்து தரமாக கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான். மிக்சிங்கோ வேறு ரேட்டை குறைச்சி கொடுக்கணும், குவாலிட்டி கம்மியாக கொடுக்கணும், அந்த கான்செப்டுக்கே போகிறதில்ல. நம்ம உதயாஸ் பிராண்டு வேணும்னா க்ளீனாக கேட்டு வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டில் எத்தனை பேர் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம இதில் வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. ஸோ 7 பேருக்குமே வந்து வெவ்வேறு வேலைகள் இருக்குமா? ஆமாம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை இருக்கும். உங்களுக்கு மார்னிங் வந்து நான் அவங்களுக்கு என்ன வேலையும் நான் டிவைட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்க அந்த வேலையில் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் இல்லாட்டியும் கூட கம்பெனி ரன் ஆகும். நான் இல்லாட்டியும் கூட கம்பெனி ரன் ஆகும். அவங்களுக்கு என்னென்ன வேலையை அவங்களுக்கே பண்ண தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவங்க வேலையை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இல்லாட்டியும் கம்பெனி ரன் ஆகும். ஓகே.
சார் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன விதத்துல ஒரு மாசத்துக்கு நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதாவது எந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து அமௌண்ட் வந்து போட வேண்டி வரும், ரா மெட்டீரியல்ஸ்? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மிஷினரி நார்மலாக ஒரு எல்லாம் பார்த்தோம்னாவே ஒரு 20 lakhsக்குள்ளே தான் வரும். ஓகே. மிஷினரிஸு, நம்ம ரா மெட்டீரியல்ஸு எல்லாமே பார்த்தோம்னா என்ன ரொட்டேஷன் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து மிஷின் வாங்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. யூனிட் பெருசாக அடுத்த 2 மிஷினை 3 ஆக்கணும், 4 ஆக்கணும் அப்படின்ற போது தான் நமக்கு செலவுகள். ஓகே. 2 மிஷினை வச்சு கொண்டு போகிறதே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளி ஊர்களுக்கு மற்ற ஊர்களுக்கு கொடுத்துட்டோம்னா எந்தெந்த மாதிரி ஊர்களுக்கு வந்து சப்ளை பண்ணிருக்கோம்? நம்ம வந்து பரமக்குடி, ராம்நாடு, இங்கிட்டு சிவகாசி, திருநெல்வேலி, கரூர், பள்ளப்பட்டி, சேலம், இந்த மாதிரி காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை, மதுரையை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள், இந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்குறோம். வந்து வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர்டர் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டு விடுவோம். லாரி ஷெட்டில் போட்டு விட்ருவோம். பல்க் ஆர்டர்னா ஆட்டோவில் போய் டெலிவரி கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன ப்ரைஸில் நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே? நம்ம எல்லாமே வந்து ரேட்டு மினிமமாக தான் கொடுக்குறோம். ஓகே. அந்த கிராம் பேக்கேஜ் கிராம்? ஆமாம், 170 கிராம்லேருந்து 160 கிராம், 180 கிராமு, 1/2 kg, 1 kg, 3 kg. ஓகே. பல்க் பேக்கிங் 26 கிலோக்கு மேலே லூஸில் மூடை, 26 கிலோ, 50 கிலோ, இந்த மாதிரி 26 கிலோக்கு மேலே லூஸ் பேக்கிங்கு. ஓகே. இந்த மாதிரி பல்க்கும் நிறையா கொடுக்குறோம். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். நம்ம குவாலிட்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கேட்டு வாங்குற அளவுக்கு தான் இருக்கும். சரி, இப்போ நம்மக்கிட்ட வந்து சிறுதானிய சேமியா அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்டை தாண்டி வேறு என்னென்னலாம் நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ப்ரொடக்ட் ஆகிட்டு இருக்கு? நம்ம இந்த யூனிட் வந்து 11 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக நம்ம ஒரு 16 வருஷமாக வடகம், வத்தல், அப்பளம் இந்த ஐட்டம்லாம் பண்ணுறோம். ஓகே. வடகத்தில் வந்து அரிசி வடகம், இந்த கூழ் வடகம், குச்சி வடகம், டேப் வடகம், முறுக்கு வடகம், ஜவ்வரிசி வடகம், வெங்காய வடகம், இந்த மாதிரி வடகம் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணுறோம். குவாலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி பண்ணுறோம். அது போக அப்பளத்தில் வந்து மோதிரப்பழம், பாயப்பழம், சோவி அப்பளம், வட்ட அப்பளம், மிளகு அப்பளம், இந்த மாதிரி அப்பளம், உளுந்த அப்பளத்தில் நிறையா வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வத்தலில் வந்து சுண்ட வத்தல், மிதுக்க வத்தல், சீனியவர் வத்தல், மோர் மிளகா வத்தல், மணத்தக்காளி வத்தல், இந்த மாதிரி வத்தல் வெரைட்டியில் கத்திரிக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், இந்த மாதிரி எல்லா வத்தல் ஐட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீ பிராண்ட் வந்து ஸ்ரீ பிராண்ட்னு அது ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியூர், கேரளா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஆனால் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுப்போம். ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட் தான். ஓகே. இப்போ நம்ம பின்னாடி இருக்கிறது எல்லாமே அந்த சேமியா தான். ஆமா, இது வந்து சிறுதானிய வகை சேமியா. சிறுதானியம் வரகு சேமியா. இது மாறணும் அப்படின்னா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இப்படி வரணும் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராசஸ் என்ன? இது வந்து இப்போ வந்து இந்த வந்து வரகு சேமியா, கொள்ளு, கம்பு இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே கோதுமை காம்பினேஷன் தான். கோதுமை காம்பினேஷன். இது வந்து ப்ராசஸ் ஜாஸ்தி எங்களுக்கு. ஓகே. இதை வந்து நாங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கி அதை திரிச்சு அதை சலிச்சு அதுக்கு மேலே அதை வந்து நாங்கள் மிஷினில் மாவாக கொண்டு வந்து இறக்குறது ப்ராசஸ் ஜாஸ்தி எங்களுக்கு. அதே போல் வந்து இது வந்து வந்து நம்ம வந்து மைதா கிடையாது உங்களுக்கு. இது வந்து பிள்ளைங்க நல்லா, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இது வந்து இனிப்பாவும் சாப்பிடலாம், காரமாவும் சாப்பிடலாம். அப்படியே எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஒன்லி வந்து இந்த இப்போ வரகுன்னு எடுத்தீங்கன்னா அதோட கோதுமை மட்டும் தான் காம்பினேஷன் பண்ணி நாங்கள் இறக்குறோம், சேமியாவை இறக்கிறோம். இது வந்து நல்லா செமிமான தன்மை உள்ளதுதான், நல்லா எனர்ஜிக்டாக நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம சத்து மாவு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் தேவையா சார்? இப்போ ஏன்னா நம்ம ஒரு ஃபுட் யூனிட் வச்சிருக்கோம், FSSAI தேவை, ஃபுட் சேஃப்டி எல்லாமே உண்டு. எல்லாமே கம்பெனி தான், அது கவர்மெண்ட் இது எல்லாமே இருக்கு, எல்லாமே ஃபாலோ பண்ணி ஃபுட் சேஃப்டி எல்லாமே இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து கொள்ளு சேமியா. கொள்ளு சேமியா, அது ராகி சேமியா. ராகி சேமியா இருக்கிறது வந்து இதோட கருப்பு கலர் ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு. வேற நம்ம வந்து அந்த கலர் நமக்கு நம்ம ஈஸியாவே தெரியும். சேமியாக்கு மத்தியில ஒரு சிறுதானிய சேமியா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தனித்துவம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சிறுதானியத்துலையுமே சேமியா வேணும், நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு சேமியா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நீடு, ஃபேமிலி நீடு இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எந்த ஒரு நீடாக இருந்தாலும் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சிவானி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் யூனிட் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வீடியோ அண்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.